الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال تعالى أيضا لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق وقال صلى الله عليه وسلم أيضا إنما بعثت معلما صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் பாராட்டுகளும். அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சத்திய பாதையை காண்பித்து தந்தான். நாங்கள் முதலாவது எங்களோட உள்ளத்துல ஒரு உறுதியாக நாங்க இருக்கணும், நாங்க உறுதியோடு இருக்கணும். நான் நேர்வழியில தான் இருக்கிறேன். அதாவது எந்த மார்க்கத்தில் இருக்கிறேனோ, எந்த புனிதமான இஸ்லாத்துல இருக்கிறேனோ, இது ஒரு சத்திய வழி, இது உண்மையான மார்க்கம் என்ற உறுதி முதலாவது எங்களோட உள்ளத்துல வரணும். எங்களோட வாழ்க்கையில குறைபாடுகள் தவறுகள் முன்பின்கள் அது இருக்கேலும், அதை ஒவ்வொருத்தரும் திருத்திக் கொள்ளணும், முயற்சி செய்யணும். ஆனா நான் இருக்கிற மார்க்கம் உண்மையான மார்க்கம். இன்றைக்கு கவலையான விஷயம் என்னன்னா, மார்க்கத்திலே மக்களுக்கு சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நாஸ்திக கொள்கை பயங்கரமாக பரவி கொண்டிருக்கிறது. மக்கள் எய்திஸ்டாக, முஸ்லிம்கள் நாஸ்திகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படியா கொண்ட பயங்கரமான கருத்துக்கள் உலகத்தில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நடப்பதெல்லாம் இயற்கையாகத்தான் நடக்குது, தானாக நடக்குது என்ற கருத்து மற்றவர்களுடைய கருத்து, சிலர்களுடைய சில மார்க்கங்கள்ல உள்ளவங்களோட கருத்து. அது அந்த கருத்து இந்த பரிசுத்தமான தீன் இஸ்லாத்துல இருக்கக்கூடியவங்களோட உள்ளங்களை வந்து கொண்டிருக்குதுன்னா மிக பயங்கரமான ஒரு விஷயம். அதனால முதலாவது எங்களோட உள்ளத்துல வரணும், நான் ஒரு உண்மையான நேரான சரியான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, உண்மையிலே இந்த நேர்வழிய அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். இந்த பரிசுத்தமான வழியை அல்லாஹ் எங்களுக்கு காண்பித்து தந்தான். ஒன்று பெற்றோரின் மூலம், அல்லது மக்கள் இன்றைக்கு நிறைய இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. முழு உலக அடிப்படையில முழு உலகத்திலேயும் ரொம்ப வேகமாக வந்து கொண்டிருக்கிறாங்க. லண்டன்ல ஒரு முயற்சி, சில சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர், அவர் மாற்று வழியில் இருந்தவர், வேறொரு மார்க்கத்தில் இருந்த சகோதரர், அவர் இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் பார்த்தார், இந்த பரிசுத்தமான தீன் இதுதான் உண்மையானது, இதுதான் சரியான நேரான வழி, இதை நான் மட்டும் ஏற்று நான் மட்டும் இந்த இஸ்லாத்துல இருந்து கொண்டிருக்க கூடாது. இந்த உண்மைய, இந்த சத்தியத்தை, இந்த ஹக்க உலக மக்களுக்கு எடுத்து சொல்லணும் என்ற அடிப்படையில அவர் சில முயற்சிகளை செய்தார். மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட
11,000 பேர் அவரது முயற்சி, அவர் ஆரம்பிச்ச முயற்சி, அதன் மூலம் 40 நாடுகள்ல உழைப்புகள் இந்த தீன இஸ்லாத்தை மக்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க. மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேல மக்கள் களிமா சொல்றாங்க. இது யாராலையும் திணிக்கக்கூடிய ஒன்று அல்ல, வற்புறுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்று அல்ல. ஆனால் கவலையான விஷயம், இதனுடைய உண்மைய விளங்கி இந்த உண்மைய உலக மக்களுக்கு நாங்க எடுத்து சொல்லாத ஒரு குறை தான் இருக்கு. இல்லைண்டா முழு உலக மக்களும் தாகத்தில் இருக்கிறாங்க, பசியில இருக்கிறாங்க என்று சொல்ல இயலும். எப்படி ஒரு டெசர்ட்ல, ஒரு பாலைவனத்துல, கடுமையான சூட்டுல மக்கள் தாகத்துல தடமாறி கொண்டிருக்கிற மாதிரி இன்றைக்கு உலகத்துல மக்கள் ஹிதாயத்துடைய தாகத்தில் இருக்கிறாங்க. அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த பரிசுத்தமான தீன் இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இதை நாங்க மட்டுப்படுத்தி ஒரு வேலி ஒன்று அடிச்ச மாதிரி இது எங்களுக்கு மட்டும்தான் என்ற மாதிரி இன்றைக்கு முஸ்லிம்கள் நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மேலான கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்களும் அப்படி அந்த சிந்தனையோடு இருந்திருந்தா நாங்க மஸ்ஜித்ல பயானா கேட்டுக்கொண்டிருப்போம், வேறொரு வணக்கஸ்தலத்துல வேறொண்ட தான் கேட்டுக்கொண்டிருந்திருப்போம். அல்லாஹ் பாதுகாத்தான். நபிக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு, அந்த பொறுப்பை கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒப்படைச்சாங்க. 23 வருடம், 40 வயசுல இருந்து 63 வருஷம் வயசு வரைக்கும் 23 வருடத்துக்குள்ள இந்த பரிசுத்தமான தீன, நிரப்பமான பூர்த்தியான தீன இரவு பகலாக மக்கள்கிட்ட ஏச்சி வாங்கி, அடி வாங்கி, பைத்தியக்காரன், சூனியக்காரன், பாடகர், பொய்யன் என்ற எல்லா பேச்சையும் வாங்கி கொண்டே அந்த தாயிஃபுடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும். ஒவ்வொருவரையும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவங்க எப்படியா கொஞ்ச உள்ளத்தை அப்படியே நோவிக்கக்கூடிய பயங்கரமான வார்த்தைகளை சொன்னது மட்டுமல்ல, ஊர்ல இருக்கிற சின்ன பிள்ளைகள், பைத்தியக்காரர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், விளப்பம் இல்லாதவர்களை போட்டு அந்த கண்ணியமான நபிக்கு அடிச்சாங்க. நபியுடைய உடல்ல இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, நபி சொன்ன கருத்து ஒன்று தான், யா அல்லாஹ் நீ என்னையோட கோபம் இல்லைன்னா அது போதும், எனக்கு இந்த மக்களுக்கு எப்படி என்றாங்க, எனக்கு எந்த முறையில இந்த மக்களுக்கு இந்த அல்லாஹ்வ இந்த இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறேன்னு தெரியாததுனால தான் எனக்கு இந்த நிலைமை சொல்லிக் கொண்டாங்க. நான் இந்த மக்களுக்கு எப்படி இந்த தீன இஸ்லாத்தை, மார்க்கத்தை, ரப்ப அறிமுகப்படுத்தணும் என்ற விளப்பம் குறைஞ்சதுனால தானோ, அதுக்குள்ள தந்திரமான முறையில நான் சொல்லாததுனால தான் இவங்க இப்படி என்னைய நோவிக்கிறாங்க. நீ என்னோட கோபம் இல்லாம இருந்தா போதும் யா அல்லாஹ், அதத்தான் சொன்னாங்க. அல்லாஹ் அழிக்கிறதுக்கு அனுமதி கேட்டான் மலக்கின் மூலம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் அழிக்க வந்த நபி அல்ல, நான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், முழு உலகத்தாருக்கும் அருட்கொடையாக வந்தவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அன்றைக்கு துஆ செஞ்சிருந்தாங்கடா, மலக்குக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்கடா, அந்த தாயிஃப் அப்படியே மண்ணோட மண்ணா போயிருக்கும். அந்த முஹம்மது பின் காசிம் அத்தாயிஃபி அல் கதஃபி, அந்த தாயிஃபை சேர்ந்த வாலிபர், அவர் மூலமாகத்தான் இந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அந்த தாயிஃப்ல இருந்து வெளியான ஒரு வாலிபர் மூலமாக. நபி அன்றைக்கு பதுவா செஞ்சிருந்தாங்கடா, அல்லது உள்ள நொந்து இருந்தாங்கடா, அல்லது மலக்குடைய கேள்விக்கு பதில் கொடுத்திருந்தாங்கடா, அனுமதி கொடுத்திருந்தாங்கடா, அந்த சந்தர்ப்பம் இல்லாம போயிருக்கும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அந்த நபிக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை இரவு பகலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போதிச்சாங்க, மக்களுக்கு சொன்னாங்க. இரவு பகலாக இந்த கவலையிலே காலங்களை கழிச்சாங்க. கடைசியாக ஹஜ்ஜி, ஒரு ஹஜ்ஜி தான் செய்தாங்க. அந்த ஹஜ்ஜி முடிஞ்சு ஒரு 2.5 மாதத்துல கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. எனவே அந்த ஹஜ்ஜில வச்சு சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க,
அல்லாஹ் எனக்கு தந்த பொறுப்பை நான் உங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன், இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா என்று கேட்டாங்க. அந்த 23 வருடத்துடைய சுருக்கத்தை, 23 வருடமாக அல்லாஹ் என்னென்ன சட்டத்திட்டங்களை கட்டளைகளை நபிக்கு இட்டானோ, எந்த தீனை அறிமுகப்படுத்தினானோ, அந்த தீனுடைய மார்க்கத்துடைய சுருக்கத்தை தான் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய பயான்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டு கேட்டாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சான், அந்த பொறுப்பை நான் உங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன், இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா என்று கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க ஏற்றுக்கொண்டோம். இவங்க ஏற்றுக்கொண்டதுக்கு ஆதாரம் என்ன? கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேள்வி கேட்டா நபி கிட்ட, நான் தந்த பொறுப்பை நீங்க நிறைவேற்றினீங்களா என்று கேள்வி கேட்டா இதுக்கு ஆதாரம் யாரு சொல்ல போறாங்க அங்க? எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ தந்த பொறுப்பை நான் இவங்களுக்கு ஒப்படைச்சேன் என்று இவங்க ஏற்றுக்கொள்றாங்க, இவங்க ஏற்றுக்கொண்டதற்கு நீ சாட்சியாக இருப்பாயாக. அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத் என்று தந்த விரல வானத்தின் பக்கம் காட்டி 3 தடவை சொன்னாங்க. சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கொள்ள இல்ல, ஃபல்யுபல்லிகு ஷாஹிது மின்குமுல் காயிப், இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்க, இந்த இடத்துல சமூகம் அளிச்சிருக்கக்கூடிய நீங்க, இந்த இடத்துல இல்லாத மக்கள் வெளியில பெரியோர் கூட்டம் இருக்கிறாங்க, அந்த இல்லாதவர்களுக்கு இந்த மெசேஜ, இந்த செய்தியை நீங்க கட்டாயம் எத்தி வைக்கணும். இந்த தீன, இந்த இஸ்லாத்த, இந்த அல்லாஹ்வ, இந்த நபிய நீங்க எத்தி வைக்கணும் என்று கட்டாயப்படுத்தி சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான் சஹாபாக்கள் ஹஜ்ஜுடைய அமலுக்கு பின்னால, நபியுடைய வஃபாத்துக்கும் பின்னால முழு உலகத்துக்கு போய் இந்த தீன இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. நபி ஹயாத்தோட இருக்க போல தந்த சக்திக்கு உட்பட்ட அவ்வளவு முயற்சியும் செஞ்சாங்க. கிஸ்ரா மன்னருக்கு கடிதம் எழுதினாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா முக்கியமான சஹாபி, தைரியசாலி, சொன்னாங்க இந்த கடிதத்தை அந்த அரசருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, அவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், அவனுக்கும் உலகத்தில் ஆகிரத்தில் நிம்மதி, சந்தோஷம், வெற்றி இந்த கலிமால தான் இருக்குது, இந்த இஸ்லாத்துல தான் இருக்குது. அதனால இந்த கடிதத்தை 6 பேரை ஏற்பாடு செஞ்சாங்க. பொறுப்பாக அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பொறுப்பாக்கி ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அனுப்பி வச்சாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபா தந்த மனைவி மக்களுக்கு போய் நான் போயிட்டு வாரேன் என்று சொன்னாங்க. திரும்பி வருவனோ தெரியாது. என்ற அரசர் அந்த காலத்துல சூப்பர் பவர் அவங்களோட கையில் இருந்தது, எல்லா சக்தியும் இருந்தது. எனவே அனுப்பி வச்சாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அவன் கோட்டைக்கு போனாங்க, அனுமதி கேட்டாங்க, அனுமதி கொடுக்கப்பட்டது. இவரது கையில இருக்கிற அந்த லெட்டர், அந்த கடிதத்தை அந்த கிஸ்ரா மன்னன் சொன்னான், அதை எடுத்து கொண்டு வந்து ஏத கையில தாங்க. அவங்கள ஒருவருக்கு சொன்னான். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இவரது கையில கொடுக்க தயார் இல்ல, நபி என்னைய அனுப்பினாங்க, உங்களோட கையில நேரடியா தருவதற்கு அனுப்பினாங்க, எனவே உங்களோட கையில தான் தருவேன் என்று சொன்னாங்க. அவ்வளவு ஆட்சி, அவ்வளவு படை பட்டாளங்கள், எப்படி சுப்ஹானல்லாஹ், ஒன்றும் கணக்கு இல்ல. அல்லாஹ்ட கட்டளை, நபியுடைய கட்டளை நிறைவேற்றணும் என்ற அடிப்படையில தைரியமாக போய் அந்த கடிதத்தை கையில கொடுத்தாங்க. அவர் கடிதத்தை கொஞ்சம் வாசிக்கிறதோடு அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. அந்த கடிதத்தை அப்படியே கிழிச்சு போட்டார். அதுக்கு பின்னால அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. அவரை தேடினாங்க, அவரை பெற்றுக்கொள்ள இல்ல. அவங்க கண்ணியமான சகோதரர்களே, நடந்த சம்பவத்தை ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் அவன் ஆட்சியை கிழித்து விடுவானாக, அவன் ஆட்சியை அல்லாஹ் கவிழ்த்து விடுவானாக என்ற ஒரு லெட்டர், ஒரு கடிதம் கொடுத்தா அந்த போறவங்களை கண்ணியப்படுத்தணும், அந்த கடிதத்தை கண்ணியப்படுத்தணும், பலம் அதுதான். அதுக்கு மாற்றமா அவர் நடந்து கொண்டார். அந்த கிஸ்ரா மன்னன் 2 பேர் அனுப்பி வச்சான் ரசூலுல்லாஹ் இடத்துல. அவங்க தாயிஃபுக்கு வந்தாங்க, கேட்டாங்க இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறார்? அவங்க சொன்னாங்க, அவர் மதீனா யஸ்ரிப்ல இருக்கிறார். மதீனாவுக்கு வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட அவன் ஒரு கடிதம் அனுப்பி இருந்தான், அந்த கடிதத்தை கொடுத்தாங்க. அவன் சொன்ன கருத்து என்னண்டா, நீங்க ஏண்ட காலடிக்கு வாங்க,
நீங்க எனக்கு கீழே இருக்கணும், நீங்க என்னுடைய அடிமை என்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது நடக்க மாட்டாதுன்னு சொன்னாங்க. இந்த வந்தவங்க சொன்னாங்க, நீங்க இதை ஏற்றுக்கொள்ள இல்லைன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. சிரிச்சு கொண்டு சொன்னாங்க, நீங்க போக்கல, நீங்க இப்ப எனக்கிட்ட வந்து திரும்பி போகக்கூடிய நேரத்தில் அவன் இருக்க மாட்டான் என்று சொன்னாங்க. கிஸ்ரா மன்னன் இருக்க மாட்டான் என்று சொன்னாங்க. இவங்க எல்லாம் இந்த 2 பேரும் புதுனப்பட்டாங்க. அதே போல இவங்க அவன் மகனே அந்த கிஸ்ரா மன்னனை கொலை செஞ்சான். கண்ணியமான சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி 19ஆம் ஆண்டு ரோம் நாட்டு அரசன், அதுவும் பெரிய ஒரு சூப்பர் பவர், அவனுக்கிட்ட தாவத்துக்காக அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்காக இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை சிலர்களோட சேர்த்து அனுப்பி வச்சான். அனுப்பி வச்ச நேரத்தில் அவனும் மோசமாக நடந்து கொண்டான். போனவங்களை நீங்க ஆக இல்லைன்னா உங்களை எல்லாரையும் கொண்டு போடுவேன் என்று சொன்னான். 2 பேர் என்ன செஞ்சான் தெரியுமா? பெரிய ஒரு எண்ணெய் தாச்சி, ஒரு தாச்சியில, பெரிய தாச்சியில எண்ணெயை ஊத்தி 2 பேர் அதுல போட்டு பொறிச்சான். விளங்குற மாதிரி சொல்றேன். அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவுக்கு சொன்னான், நீ உங்களோட நிலைமையும் இதுதான், உங்களுக்கு இதுதான் நடக்க போகுது, நீங்க இந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கோங்க சொன்னான். அவர் சொன்னார், நான் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. கொலை செய்யறதுக்காக எடுத்துக்கொண்டு போன நேரத்தில் அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அழுதாங்க. திரும்ப அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை கூட்டிக் கொண்டு வந்து அரசர் கிட்ட கேட்டாங்க. சொன்னாங்க, இவர் அழுதார், தாச்சில போடுறதுக்கு முன்னால் அழுதார். அரசன் கேட்டான், ஏன் அழுதீங்க? நான் மவுத்துக்கு பயந்து அழ இல்ல, எனக்கு ஒரு மவுத்து தானே இருக்குது, என்ற உடல்ல இருக்கக்கூடிய ரோமம் முடியுடைய அளவு எனக்கு மவுத்து இருந்தா நான் ஒவ்வொரு மவுத்தாக என்ற ஒவ்வொரு உயிரையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்திருப்பேன் என்று சொன்னான். கடைசியாக அப்துல்லா இப்னு ஹுதாஃபா கிட்ட அந்த அரசன் கேட்டுக்கொண்டான், நீங்க என்ன நெத்திய மூக்குறீங்களா, நான் உங்களை ரிலீஸ் பண்றேன் என்று சொன்னான். அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னைய மட்டுமல்ல, என்னையோட இருக்கிற அவ்வளவு பேரையும் நீங்க விடுவீங்கன்னா நான் செய்றேன் என்று சொன்னாங்க. மனசுல சொன்னாங்க, இவன் ஒரு அல்லாஹ்வுடைய விரோதி, என்னையும் இந்த சஹாபாக்களையும் பாதுகாக்கிறதுக்காக நான் அவன் நெத்திய முத்தமிடுறது பரவாயில்லைன்னு சொல்லி அப்படி செஞ்சாங்க. அவன் எல்லாரையும் விட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வந்தாங்க. இவங்க இந்த போனவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு புகழ்ந்தாங்க. நீங்க ஒரு நல்ல வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, முழு முஸ்லிம்களுடைய பொறுப்பு இந்த அப்துல்லா இப்னு ஹுதாஃபாவை முத்தமிடுவது ஒவ்வொருத்தர பொறுப்புன்னு சொன்னாங்க. முதலாவது நான் முத்தமிடுறேன், மோந்து கொள்றேன் என்று முதலாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய நெற்றிய முத்தமிட்டு ஏனையவர்களுக்கு முத்தமிட சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வாரேன்னா, நபியுடைய கவலை இதுவாகத்தான் இருந்தது. எவன் எந்த ஆட்சியில, அதிகாரத்தில், எந்த பட்டம் பதவியில, எந்த துனியாவோட இருந்தாலும் அவனுக்கு ஈமான் கிடைக்கல என்று அவன் நஷ்டவாளியா போயிடுவான், அவன் நிரந்தரமான நரகத்துக்கு போயிடுவான். அதனால எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்கணும் என்பதுதான் நபியுடைய ஆசை. எனவே மேலான சகோதரர்களே, அந்த நபி பிறந்த மாதத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வார மாதம் ரபியுல் அவ்வல் மாதம். எங்களால என்ன செய்ய இயலும்? எங்களால இந்த காலத்துல கண்ணியமான நபிய இந்த மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக நாங்க என்ன செய்யணும்? எங்கட பங்களிப்பு எந்த அடிப்படையில் இருக்கேன்? அதைத்தான் நாங்க யோசிக்கணும். நாங்க மட்டும் ஒன்று கூடி, நாங்க மட்டும் கண்ணியமான நபிய புகழ்ந்து, நாங்க மட்டும் சாப்பிட்டு குடிச்சு அதோட முடிச்சு கொள்றோம். இதைத்தான் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் எவ்வளவு நாளா. பிரச்சனை இல்ல, கட்டாயம் கண்ணியமான நபியை நாங்க புகழணும். நபியுடைய சிபாத்துகள், நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை எங்களுக்குள்ள எங்கட மனைவி மக்கள், எங்கட பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்குது. நபியை பத்தி தெரியாது. இன்றைக்கு அவனையும் இவனையும் உலகத்துல இல்லாத காபிர்கள் எல்லாம் அதெல்லாம் விளங்கி வச்சிருக்கிறாங்க பிள்ளைகள். ஆனா நபிய தெரியாது, நபியுடைய வாழ்க்கை வரலாறு தெரியாது, நபியுடைய மனைவிமார்கள் யார் என்று கேட்டா தெரியாது, நபியுடைய பிள்ளைகளுடைய பேரை கேட்டா தெரியாது, எத்தனை ஆம்பளை பொம்பளை பிள்ளைகள் என்றா பிள்ளைகளுக்கு தெரியாது. இந்த நிலைமையில எங்கட ஹாலாத்தும் இருக்குது. எனவே எங்களுக்குள்ளேயும் நாங்க நபிய புகழ்ந்து
நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்லி பேசி கதைச்சி விளங்கி கொள்ளணும், நபியை கண்ணியப்படுத்தணும். எல்லா அமைப்புலையும் அதோட முடிச்சு கொள்ள கூடாது. இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 20-22 மில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கலிமா இல்லாம இருக்கிறாங்க, அல்லாஹ்வை தெரியாம இருக்கிறாங்க, கண்ணியமான நபியை தெரியாம இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு நாங்க எப்படி இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முழு உலகத்தாருக்கும் முழு படைப்பினங்களுக்கும் அருட்கொடையாக வந்த நபிய, எங்களுக்கு மட்டுமல்ல நபி, அவங்களுக்கு நபி, எங்களுக்கு மட்டுமல்ல ரசூல், அவங்களுக்கும் அல்லாஹ்ட ரசூல் தான். எனவே எப்படி இந்த மெசேஜ் அவங்களுக்கு பாஸ் பண்ண இயலும், எப்படி இந்த மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்க இயலும், அதுக்கு நாங்க சில திட்டங்கள். எப்படி நான் என்ன எப்பயும் சொல்றது, உங்களோட வியாபாரத்துடைய முன்னேற்றத்துக்கு எப்படி ரூம் போட்டு யோசிக்கிறீங்க தானே. வாங்க போம், இன்றைக்கு செட் ஆவோம், இன்றைக்கு இருப்போம், ஒரு சாப்பாடு ஒன்று அடிப்போம், ஒரு காஃபி ஒன்று அடிச்சு இருந்து பிசினஸ் பேசுவோம். எவ்வளவு யோசிக்கிறோம் எங்கட வியாபாரத்தை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு, ஆக டாப் லெவலுக்கு இந்த வியாபாரத்தை கொண்டு வரணும், ஸ்ரீலங்காலே நம்பர் 1 இருக்கணும் என்ற எவ்வளவு கூட்டம் கூடுறீங்க, அதுக்கு எவ்வளவு ஐடியாஸ் எடுக்கிறீங்க, எவ்வளவு திட்டங்கள் போடுறீங்க, எவ்வளவு முயற்சிகள் செய்றீங்க. நானும் நீங்களும் எப்படி எங்கட வியாபாரத்தை எங்கட துனியாவுக்கு நாங்க யோசிக்கிறோமோ, பிளான் பண்றோமோ, கூட்டம் கூட்டுறோமோ, முயற்சிகள் செய்யறோமோ, இதே மாதிரி எங்கட தீன், எங்கட கலிமா, எங்கட இஸ்லாம், இதுக்கும் நாங்க யோசிப்போமா இருந்தா இன்றைக்கு இஸ்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. மார்க்க விஷயத்துல மட்டும் எங்களுக்கு அதை பத்தி டைம் இல்ல, பிஸி அல்லது வேலை இல்ல. ட்ரஸ்டிமாருக்கும் கூட போர்டு மீட்டிங்குக்கும் கலந்து கொள்ள டைம் இல்ல. டைம் இல்லாதவங்க ஏன் தான் ட்ரஸ்டி போர்டுல போடுறாங்களோ தெரியாது. அவங்களால எங்க ஊர்ல பெரிய மாற்றங்கள் உண்டாக போகுது. நேரத்தோட வார மாதம் தான் இது கண்ணியமா ரபியுல் அவ்வல் இப்பே பிளான் பண்ணணும். அந்த கடைசி டைம்ல யோசிச்சு ஒன்று சாதிக்க இயலாது. குறைஞ்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த மக்களுக்கு இந்த செய்தியை எப்படி கொடுக்க இயலும் யோசிங்க. இப்படி எல்லாம் யோசிச்சு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு போட்டி, ஒரு கட்டுரை, அதை எழுதணும். அந்த நியத்தோட, எந்த நியத்தோட, இவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்து கிடைக்கணும். அதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த போட்டியில யார் ஃபர்ஸ்ட் வாராரோ அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு தங்க நாணயம், அவங்களுக்கு இப்படி பவுன், 2வது 3வது 4வது அவங்களுக்கு இப்படி எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம். இது முஸ்லிம்களுக்கும் கொடுத்து விசேஷமா முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு அவங்க அதே நாங்க இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் வந்தா எங்களுக்கு இப்படி ஒரு தங்கம் ஒன்று கிடைக்கும், இவ்வளவு பொறுமதியான ஒரு சாமான் கிடைக்கும் என்ற யோசனையில அவங்களுக்கு நாங்க புக்ஸ் நாங்க தான் கொடுக்கணும். எல்லாம் கொடுத்து இதை எழுதுங்க என்று கொடுத்தமேண்டா அவங்க எல்லாம் எழுதுவாங்க. போட்டியில எதையும் எப்படியும் வரட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க எழுதுறதுக்கு முன்னால வாசிப்பாங்க, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வரலாறுகளை படிப்பாங்க. அவங்க படிச்சு அது அவங்களுடைய இஸ்லாத்துக்கு ஹிதாயத்துக்கு காரணமா அமையும். அப்படியெல்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கும் திட்டம் போட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்படி யோசிக்கணும், எங்களோட வியாபாரத்தை யோசிக்கிற மாதிரி. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு யார்ட்டையாவது ரசூலுல்லாஹ்வை பத்தி வந்து கேட்டா எத்தனை பேருக்கு ஏலும்? முஸ்லிம்களுக்கு நான் கேட்கிறேன், அதுலயும் கொஞ்சம் அமல் இபாதத்தோட இருக்கிறவங்க ரசூலுல்லாஹ் பத்தி சுருக்கமா ஒரு 10 நிமிஷம் அழகா விளங்கப்படுத்துற அளவுக்கு விளப்பம் எத்தனை பேருக்கு இருக்கு? எங்களுக்கு நாங்களே விளங்கிக் கொள்ள இல்லை, எங்களுக்கே சொல்லிக்கொள்ள தெரியா. எங்களுக்கு ஒன்றுல கவலை இருந்தா தானே அதை பத்தி விளங்குவோம், அதை பத்தி படிப்போம், அதை பத்தி கேட்டா விளங்கப்படுத்துறதுக்கு தயாராவோம். எங்களுக்கு இனி அந்த பிக்கர், அந்த யோசனை இல்லைன்னா எப்படி மேலான சகோதரர்கள்? எங்களுக்கே தெரியாது. அப்படி விளப்பம் இல்லாதவங்கள்ட்ட கேட்டு அவங்க மாத்தமான விளக்கங்களை கொடுத்து தான் நிறைய குழப்பம். அப்படித்தான் நிறைய குழப்பம். அவருக்கு இஸ்லாத்தை பத்தி அவர்கிட்ட கேட்டு மாட இருக்கிறத பத்தி கேட்டா அவருக்கு விளப்பம் இல்லாம ஒரு விளக்கத்தை கொடுத்தா அவங்க விளங்குறாங்க, அடே இதுதான் இஸ்லாம், இப்படித்தானா இருக்கும். ஃபேஸ் கவரை பத்தி கேட்டா அவர் விளப்பம் இல்லாம பதில கொடுத்து அதால பிரச்சனை. ரசூலுல்லாஹ் இவ்வளவு திருமணங்கள் 13 திருமணங்கள் செஞ்சாங்க என்று மாத்தமான விளங்கி இருக்கிறவங்க அவங்க எங்கள்கிட்ட கேட்டா அதுக்கு ஒரு சரியான பதில் சொல்லிக்கொள்ள தெரியாது. நாங்க ஒரு புக் ஒன்று தயாரிச்சிருக்கிறோம் ரசூலுல்லாஹ் பத்தி. கிட்டத்தட்ட 60 பேஜ் இருக்கு, அதுல 60 பேஜஸ் இருக்குது.
சுருக்கமாக நபியுடைய பிறப்பிலிருந்து நபியுடைய ரிசாலத் வரைக்கும், நபி பட்டம் கிடைக்கும் வரைக்கும் உள்ளத ஒரு பகுதி. அடுத்தது நபியுடைய ரிசாலத், நபி பட்டம் கிடைச்சதுல இருந்து மதீனா போகும் வரைக்கும் உள்ள பகுதியையும் தெளிவாக எழுதி, அதுக்கு பின்னால அதுல இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மௌத் வரைக்கும் உள்ள விஷயங்களையும், நபியுடைய நல்ல குணங்கள், விசேஷமாக மற்ற மக்கள் கலிமா சொல்லாத சகோதரர்கள் அவங்களோட உள்ளத்துல சில சந்தேகங்கள் இருக்கு, தெளிவில்லாம இருக்கிறாங்க, அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள், நபியுடைய வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள். யுத்தங்கள் ஏன் யுத்தம் செஞ்சாங்க, அது காரணங்களோட விளப்பம் இல்லாம தானே இருக்கிறாங்க. நபியுடைய திருமணங்களை பத்தி அதுல ஒரு தெளிவு, இப்படி ஒரு 60 பேஜில் உள்ள ஒரு அழகான புக் சிங்களத்தில் எழுதப்பட்டு நிதா பவுண்டேஷனால் எழுதியிருக்கிறாங்க. அப்ப அதை உங்களுக்கு ஏழும், அது அவ்வளவு இல்ல, ஒரு 350-400 ரூபா, 350 ரூபா 400 ரூபா தான் காஸ்ட் ஆகும். அதை கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி அத பங்குடையிலும். ஏண்ட கருத்து என்னடா, நாங்க இந்த மற்ற மக்களோட கலந்து வாழ்றோம், எங்கட ஊட்ட சுத்தி எங்கட தீன் ரொம்ப தெளிவானது. கேட்கிற அவ்வளவு கேள்விக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்கு. பதில் நாங்க விளங்கி கொள்ள இல்ல, அது எங்கட மிஸ்டேக், அது எங்கட தவறு. ஆனா எல்லா கேள்விக்கும் பதில் இருக்கு. மாஷா அல்லாஹ், நாங்க யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் செய்யறோம். ஃபைனல் இயர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நான் முஸ்லிம்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ்க்கு அவங்களுக்கு இஸ்லாத்துடைய விஷயங்களை விளங்கப்படுத்தி, அதுக்கு பின்னால் அவங்களுக்கு கொஸ்டின், அவங்களுக்கு வேண்டிய கேள்வியை கேளுங்க என்று நாங்க சொன்னா அவங்க சில கேள்விகள் கேட்கிறாங்க. அவ்வளவு கேள்விக்கும் தெளிவான புத்திக்கு பற்ற மாதிரி சயின்டிபிக்கலி அவங்களுக்கு பதில் சொல்லப்படும். அவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க, இஸ்லாம் சரி, நாங்க விளங்கியிருந்த இஸ்லாம் வேற என்றாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இதுதான் உண்மையான வியாபாரம், அல்லாஹ் எங்களுக்கு சொல்ற வியாபாரம். ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம் துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி وتجاهدون في سبيل الله بأموالكم وأنفسكم ذلكم خير لكم إن كنتم تعلمون. அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு பிசினஸ் சொல்ல உங்களுக்கு சொல்லி தர சொன்னான். பிசினஸ், திஜாரா என்ன பிசினஸ். அல்லாஹ் எங்களுக்கு அந்த ஆசையான வார்த்தைகளை சொல்லி, எங்களுக்கு எந்த வார்த்தைகள் பிடிக்குமோ அந்த வார்த்தைகளை சொல்லி எங்களை அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு நல்ல வேலை உண்டு, நல்ல ஒரு பிசினஸ் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா. அந்த பிசினஸ் சல்லியோட சம்பந்தப்பட்ட பிசினஸ் அல்ல. அந்த பிசினஸ் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், நோவினை கொடுக்கக்கூடிய நரகத்துடைய நெருப்புல இருந்து, வேதனையில இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய பிசினஸ், நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கக்கூடிய பிசினஸ். அது என்ன தெரியுமா? துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்க அல்லாஹ்வ ரசூலை ஈமான் கொள்ளணும். இரண்டாவது, வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்த உடல், நேரம், காலம், அல்லாஹ் உங்களுக்கு தந்த பணம், அல்லாஹ் தந்தது. பிறக்க கொள்ள பணத்தோட யாரும் பிறக்க இல்லை, உடுப்பு இல்லாம தானே பிறந்தோம். எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அல்லாஹ் தந்தான். எனவே உங்களோட உடலையும் பொருளையும் அல்லாஹ்வுடைய தீன், துஜாஹிதூன் என்றா அல்லாஹ்வுடைய இந்த கலிமா உலகத்துல மேலோங்குவதற்காக நீங்க இதை பாவிக்கணும், இதை செலவழிக்கணும். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ, இதுதான் உங்களுக்கு ஆக சிறந்த வியாபாரம். வியாபாரத்திலே ஆக சிறந்த பிசினஸ் இதுதான். நீங்க விளங்கி கொள்ளக்கூடியவங்களா இருந்தா விளங்கிக்கோங்க. இத விளங்குறதுக்கு ஈமான் தேவை. ஈமான் இல்லாதவனுக்கு விளங்காது. இது என்ன பிசினஸ் கேட்பாரு. ஈமான் உள்ளவனுக்கு தான் குர்ஆன் ஹதீஸ், ஈமான் இல்லாதவனுக்கு குர்ஆன் ஹதீஸ் வேலை செய்யவே ஆது, படவே ஆது. அவன் அதை கேலி கூத்தாக எடுத்துக்கொள்வான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த புனிதமான அந்த ரபியுல் அவ்வல், அதாவது ரபியுல் அவ்வல் மாதத்தை நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான நபி அவங்க இல்லைண்டா நாங்க இல்ல, அவங்க இல்லைண்டா எங்களுக்கு வழிகாட்டல் இல்ல, எங்களுக்கு அல்லாஹ் தெரியா, எங்களுக்கு ஆகிரம் தெரியா, எங்களுக்கு சொர்க்கம் தெரியா, எங்களுக்கு வாழ தெரியா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அந்த நபி இல்லைண்டா. அல்லாஹ் அந்த நபியின் மூலம் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான
சகல விஷயங்களையும் சொல்லி தந்தான். நபி சொன்னாங்க, நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதே இன்னமா புஇத்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியராக படிச்சு அறிவை கற்றுக் கொடுக்கக்கூடியவராகத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். நல்ல குணங்களை கம்ப்ளீட் பண்ணத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். அதனால நபியுடைய நல்ல அஹ்லாக்குகள், நல்ல தன்மைகள், நல்ல சிபாத்துகள், நல்ல பண்புகளை நாங்க எங்களோட வாழ்க்கையில உருவாக்கி கொண்டு, கண்ணியமான சகோதரர்களே, இந்த தீன் இதை என்னையோட முடிஞ்சிடக்கூடாது, இது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், எல்லா மக்களும் இந்த வாழ்க்கையிலையும் நிம்மதி சந்தோஷமா வாழணும். இதுக்கு அடுத்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே நிம்மதி சந்தோஷமாக மேலான சொர்க்கம் போகணும் என்ற அந்த நபியுடைய ஃபிக்ர், அந்த நபியுடைய கவலையோட நான் நீங்களும் வாழும். கண்ணியமான சகோதரர்களே, அதுக்குள்ள சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அதனால நாங்க ஒவ்வொருத்தர இன்றைக்கு எங்கடவங்களாலே தான் எங்களுக்கு பிரச்சனை. இஸ்லாத்துக்கு பிரச்சனை முஸ்லீம்களாலே. முஸ்லீம்களை காட்டி கொடுக்கிறாங்க, முஸ்லீம்களே இஸ்லாத்துக்கு தடையா இருக்கிறாங்க. கவலையான விஷயம். தவறுகளை திருத்தணும் கட்டாயம், ஆனா திருத்தறதுக்கு முறை இஸ்லாம் சொல்லி இருக்கு. ஒத்தத மானத்தை போக்கி, அவரை சீரழிச்சு, அவரை கேவலப்படுத்தி, அவரை மட்டம் தட்டி அப்படி திருத்துறது இஸ்லாம் சொன்ன முறை அல்ல. அது இஸ்லாத்துக்கு மாத்தமான முறை. அப்படி இவர் அப்படி செய்தது நன்மை என்று நினைச்சா இவர் நன்மை அல்ல, பாவத்தை சம்பாதிக்கிறார். குளிக்க போயிட்டு சேத்த பூசின கதையாவிடும். அதனால தவறுகள் கட்டாயம் தடுக்கப்படணும். அதோட ஒவ்வொருத்தர மானம், மரியாதை, கண்ணியம் பாதுகாக்கப்படும். உலமாக்களை திட்டுறது, உலமாக்களை கேவலப்படுத்துறது, உலமாக்களை சீரழிக்கிறது, இவங்க தான் உலகத்துக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டியவங்க. இவங்க தான் குர்ஆன் ஹதீஸை இஸ்லாத்துக்கு எடுத்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியவங்க. அவங்களால தான் தீன் பாதுகாக்கப்படணும். அப்ப அவங்கள சீரழிச்சா, கேவலப்படுத்தினா, மக்கள்கிட்ட உள்ளத்துல தவறான எண்ணங்களை போட்டா அவங்களோட பேச்சுக்கள் எடுபடாது. சிலவங்க அலசி ஆராய்ஞ்சி ஒரு விஷயத்தை விளங்குவாங்க, சிலவங்க அலசி ஆராய்த இல்ல, கேட்கறதெல்லாம் நம்பிடுவாங்க. அப்படியா வந்தவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. காதுக்கு முழுற எல்லா செய்தியையும் அத நம்பிடுறாங்க. கஃபாலில் மர்இ கதிபன் அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பொய்க்கு இதே போதும். எது? அவர் பொய் சொல்ல தேவையில்லை, மக்கியவண்ட செய்தி எல்லாம் இவர் எடுத்து வெளியே சொல்றது, அதே அவன் பொய்க்கு போதுமே தான். அவர் அல்ல பொய் சொல்றார், மக்கியவன் சொல்ற பொய்யை இவர் விழுங்கி இவர் மக்கியவனும் சொல்றார், அதே அவன் பொய்க்கு போதுமே தான். அதனால இந்த தீனை பாதுகாக்கணும், இந்த இஸ்லாத்தை நாங்க பாதுகாக்கணும். இந்த இஸ்லாம் முழு மனிதர்களுக்கும் சொந்தமானது. இந்த இஸ்லாம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான் உலகத்துடைய சகல பிரச்சனையையும் தீர்க்கலும், வேற ஒன்றாலையும் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த போலி துனியா, இந்த சல்லி, இந்த ஆட்சி, இந்த அதிகாரங்கள், இந்த பட்டம் பதவிகள் எல்லாம் டெம்பரரி, தற்காலிகமானது. இன்றைக்கு புட்டுவத்தில் இருக்கிறார், நாளைக்கு ஜெயிலில் இருக்கிறார். புட்டுவத்தில் இருக்க போட்டோ எடுத்து வீட்டுல கொழுவி வச்சிருக்கிறார். அதே ஆள் ஜெயிலுக்கு போனார் என்றால் அந்த போட்டோவை காட்டி அடுப்படியில போட்டுருவார், எங்கேயாவது ஒரு மூலையில போடுவார். எவனாவது ஜெயிலில் இருக்கிறவரை போயிட்டு அவரோட நின்று போட்டோ எடுத்து கொழுவி வைக்கிறாங்களா? அப்படி செய்யறது இல்லை யாரும். அதனால இந்த கண்ணியங்கள், துனியாவுடைய கண்ணியங்கள், துனியாவுடைய பட்டம் பதவிகள், துனியாவுடைய ஆட்சி அதிகாரங்கள், இது ஒன்று நிலையானது இல்ல, நிரந்தரமானது. நிலையானது நிரந்தரமானது தீன். தீனை கொண்டு அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியம் நிரந்தரமானது. துனியாலையும் கண்ணியம், கபர்லையும் கண்ணியம், ஆகிரத்தில் ஒவ்வொரு இடத்திலையும் கண்ணியம், சொர்க்கத்திலையும் கண்ணியம். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் எங்கள் அனைவருடைய வாழ்க்கையையும் அவன் விரும்பக்கூடிய வழியில வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமான நபிய மஹப்பத் வச்ச கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானா. நபியுடைய சுன்னத்துகளை மதிச்சு கண்ணியப்படுத்தி அதை பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானா. யா அல்லாஹ் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயா, முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் கண்ணியப்படுத்துவாயா. யா அல்லாஹ் இந்த நாட்டிலே நல்ல நிலைமைகளை உருவாக்குவாயா, இந்த நாட்டிலே நல்ல ஆட்சியாளர்களை, தகுதியானவர்களை நீயே உருவாக்குவாயா. நாட்டுக்கு மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களை உருவாக்குவாயா.
யா அல்லாஹ் எங்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பை தவிர எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது யா அல்லாஹ் நீயே எங்களை பாதுகாப்பாயா அந்த பலஸ்தீன் மக்களுக்கு நீ உதவி செய்வாயா குறிப்பாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் பெண்கள் பிள்ளைகள் அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ் நீ ரோஷம் உள்ளவன் யா அல்லாஹ் இந்த யுத்தத்தை முழு உலக மக்களுடைய ஹிதாயத்துக்கு காரணமாக்கி வைப்பாயா யா அல்லாஹ் நீயே பாடங்களை படிப்பிப்பாயா நீயே உதவி செய்வாயா எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை யா அல்லாஹ் கலிமாவோடு ஆக்கி வைப்பாயாக வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்